ஜெகத்குருவே சரணம். வாழ்க்கையில் எதுங்க வருத்தம், எதுக்கு சோகம், ஏன் கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்க? இது நடக்கலை, அது நடக்கலை, நினச்ச மாதிரி நடக்கலை, வாழ்க்கையில் சோகம், மற்றவங்களால கஷ்டம், நடக்காது நடந்த மாதிரி ஒரு வருத்தம், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் நித்தமும் கிளம்பி கொண்டு தான் இருக்கும். அந்த மனதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இந்த மனசு இருக்கு பாருங்களா, அது எப்பவுமே அமைதியாக வச்சுக்கவே முடியாது. டெஃபினட்டா அதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கடினமான ஒன்று, அது ஈஸியும் கிடையாது. ஆனா மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நாம் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் அந்த துன்பங்கள், துயரங்கள் அப்படிங்கிற கஷ்டமான சிந்தனைகள் ஒன்று கூட உங்களை அண்டாது. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு தொடர்ந்து வரும்போது, அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது நேரடியாக அவருடைய நினைப்பிற்கு நாம் சென்று விட வேண்டும். எப்பவுமே இது ஒரு பெரிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு பிரார்த்தனை. அது எப்படி சூக்ஷ்மமான பிரார்த்தனைனா, மடைமாற்றம் செய்வது அந்த மனதை. அதை நீங்கள் டைவர்ட் தான் பண்ண முடியும், அதை டோட்டலாக வைப் அவுட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு தொடர்ந்து ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்களாகவே உங்களை நீங்கள் தன்னுணர்ந்து கொண்டு அதை சரி செய்வது அப்படிங்கிறது மிகுந்த பயிற்சிக்கு அப்புறமா தான் அது சாத்தியமாகும். அது எத்தனை காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த காலத்தில் வேண்டுமானாலும் உங்கள் மனமானது தந்திரமாக உங்களை ஏமாற்றி மீண்டும் அந்த சகதியிலே உங்களை ஆழ்த்திவிடும். இது நிச்சயம் உண்மை. இது நாம் அதுக்கு எந்த விதமான சிந்தனையும் எந்த விதமான மறுத்தலும் இல்லாமல் அந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனையும் நினைக்கக்கூடாத விஷயங்களும் பயங்களும் நம்மை ஒற்றிக்கொள்ளும் போது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த நாமத்தை நம் மனதால் உச்சாரணம் செய்யணும். இது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தகவல்களும் நாம் சொல்லிக் கொண்டிருப்பவை எல்லாம் பொக்கிஷமானவை. நாம சொல்லியிருக்கோம், வாழ்வே தவம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சொல்றோம் பாருங்க, நாம் சொல்லி கொண்டிருப்பது எல்லாமே வாழ்வே தவம் தான். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்து கொண்டு வரவங்களுக்கு தெரியும், வாழ்வே தவம் நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல சிந்தனை, அதுக்கப்புறம் செயல், அப்புறம் பிரார்த்தனை, அப்புறம் வெற்றி, அப்புறம் பகிர்தல், அப்புறம் பரமானந்தம். இந்த 6 விஷயங்கள். இதை யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த சிந்தனைக்காக உழைக்க வேண்டும். உழைச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, உழைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை பண்ணும்போது குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், மகாபிரபு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வெற்றியானது உங்களை சேரும். அந்த வந்த வெற்றியை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை பகிர்தல் வேண்டும். ஒரு நாலேஜா இருந்தால் அந்த நாலேஜை பகிரலாம். ஒரு செல்வமாக இருந்தால் அந்த செல்வத்திலிருந்து ஒரு சிறிதளவு நம்மால் இயன்ற அளவு, முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பகிரலாம், மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக. அதுக்கு அடுத்து உங்களுக்கு பரமானந்தம் நிச்சயம் வரும். உதவி செய்தலின் மூலமாக தாங்க உங்களுக்கு அந்த பரமானந்த மகிழ்வு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். நீங்க உதவின்றது பணம் மட்டுமே கிடையாது, மற்றவருடைய நல்வாழ்வுக்கு வழி காண்பித்தலும். இது அங்க இருக்கார் பாருங்க, அவர் போய் கேளுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இவர்கிட்ட கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாரு. குருராஜரை அறிமுகப்படுத்தணும் பாருங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் தான் அவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்வின் இறுதியில், நம்ம சும்மா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது கூட திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தந்த நபர்களுக்கு இந்த விதங்களில் நாம் உதவிகரமாக இந்த பிறவில் இருந்திருக்கிறோம், இவர்களின் நல்வாழ்வுக்காக நாம் உழைத்திருக்கிறோம், ஏதோ ஒரு சேவையாற்றிருக்கிறோம் குருராஜரின் பெயரால் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பலமிக்கவராக மாறுவீர்கள். உங்கள் வார்த்தைக்கு ஒரு சக்தி கிடைக்கும், உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு பெருமிதமான உணர்வு வரும். நிச்சயங்க, குருராஜர் பத்தி, ராயரை பத்தி நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம், அவரை பத்தி பேசிட்டே இருக்கோம். நேற்று கூட அன்பிற்குரிய நண்பர் திரு பெருமாள் சார் அவர்கள் நெய்வேலியில் இருக்கிறார். அவர் நம்ம பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவரை பற்றி நிறைய, அவருக்கு இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு ராயருடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர் மீண்டு வந்தது. நிறைய பேருக்கு அவருடைய அன்பான வார்த்தைகளால் அவர்களை நிறைய அவர் சொல்லிட்டு வர்றார். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சரவணன் சார், நான் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், இவர் என்ன யூடியூப் நடத்திட்டு இருக்காரு, யூடியூப் பண்ணிட்டு இருக்காரு, ராயரை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காரு, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கேட்கும்போது, டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது வேற எந்த சங்கதிகளும் பெரிதாக இதில் இல்லாமல், ஆன்மீகம்னா எல்லாத்த பற்றியும் சொல்லாம இதை ஏன் செய்யணும், அது ஏன் செய்யணும், எப்படி கோலம் போடணும், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற அதெல்லாம் இல்லாம குருராஜரை பற்றிய தகவல்கள் மட்டுமே முக்கியத்துவமாக வைத்து அவர் நாமத்தை மட்டுமே சொல்லக்கூடியதாக ஒரு சேனலை துவக்கி
இவ்வளவு நாள் சர்வைவல் பண்றது அப்படிங்கிறது நிச்சயமா அது இந்த சுவாமியுடைய அருள் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய சந்தோஷங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். நிச்சயமா அதை நம்ம சொல்லணும். நான் அப்பொழுதுதான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது ஆமா, நாம இதுல ராயரை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு வரோம், அவரை சார்ந்த விஷயங்களை பற்றி தான் சொல்றோம். எது எப்படி இருந்தாலும் அவரை பற்றி மட்டுமே சொல்வது இந்த பிறவியின் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த விஷயங்கள், எந்த செய்திகள், எந்த தொழில்நுட்பங்கள் எது செய்வதாக இருந்தாலும் கூட அவருக்காக மட்டும்தான் இயங்கும் இந்த தளம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில் இந்த நிமிடம் வரை குருராஜர் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறார். நாளை என்ன செய்வார், அடுத்த நாள் என்ன செய்வார், அவருடைய வழிகாட்டல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சார், நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக நம்பிக்கையாக ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அதற்குண்டான கதவுகள் திறக்கப்படும். சாத்தியம் இல்லாததுன்றது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. உங்களுக்கு சரியான சாவி கிடையாது, சரியான நபரை நீங்கள் அணுகுவது கிடையாது, சரியான இடத்தில் உங்களுடைய அருளையும் ஆசிகளையும் பெறுவதற்கு நீங்கள் போய் நிற்பது கிடையாது. பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு தகவல்களை நீங்க வாங்குறீங்க, உங்க மைண்ட்ல போடுறீங்க. எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கதவுகளையும் தட்டுகிறீர்கள். எல்லா கதவையும் தட்டுங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் நான் தட்டுவேன், என்னுடைய கைகளால் நான் அந்த கதவை தட்டுவேன், அந்த நேரத்தில் திறக்குமான்னு அப்படியும் இல்லை. நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எப்படியாவது பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, குருராஜருடைய பொற்பாதங்களை நீங்கள் அவருடைய பூரண நம்பிக்கையோடு சரணாகதி பக்தியோடு அவருடைய பாதங்களில் சமர்ப்பணம் ஆகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கும். குரு பக்தி வேறு, தெய்வ பக்தி வேறு, இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பவே கூடாது. நீங்கள் குரு பக்தியோடு சரணாகதி பக்தியோடு நம்ம இங்கே வந்துட்ட பிறகு அவரை காலையில் எழுந்தோன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லட்சுமி நரசிம்மாய நமக அப்படின்னு விடியலில் எழுந்தவுடன் முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை செய்யுங்கள். குருராஜரை என்றென்றும் நினைத்து கொண்டிருங்கள். என்னுடைய குரு ராகவேந்திர சுவாமிகள் இந்த பிறவியில் நான் எடுத்த இந்த பிறவியில் என்னுடைய வழிகாட்டி அவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். நான் வீழ்வது பள்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மேன்மேலே உயர்ந்து நின்றாலும் சரி, இவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். என்னால் இந்த உலகத்தில் ஆவது யாதொன்றும் இல்லை. குருராஜா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை வழிநடத்தி தாருங்கள், உங்களது பொற்பாத கமலங்களில் சரணடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடையும் போது உங்களுக்கு உண்டான நல்வினைகளை நிச்சயம் கொடுப்பாருங்க. நிச்சயம் கொடுப்பார். ஒரு சீசனிங் டைம் தரணும், ஒரு இன்குபேஷன் பீரியட் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு நாள் இன்குபேஷன் பீரியட் தரணும், வேற வழி கிடையாது. பற்று விட்டீர்கள், அவரை வணங்கி விட்டீர்கள், அவர்கிட்ட கேட்டுட்டீங்க, கொடுக்கணும்னு கேட்குறீங்க, வேணும்னு கேட்குறீங்க. கேட்டு இருக்கும்போது அவர் கொடுக்கும் வரை, தரும் வரை பொறுமையாக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உடனடியாக இது நடந்து விடுமான்னுட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குரு பக்தியை சோதனைக்குள்ளாக்காதீர்கள் எப்பவுமே. திருப்பி சொல்றேன், எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம். இது உளவியல் ரீதியான ஒரு டிஸ்கஷன்ஸ் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இங்க போறமே அங்க போறமே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த தெய்வங்கள் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் குருவாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுட்டு நீங்கள் பார்ப்பது, நீங்கள் சந்திப்பது, பேசுவது, பழகுவது, உங்களுக்கு கிடைப்பது எல்லாம் அவருடைய அருளால் கிடைக்கிறது அப்படின்றத மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்துட்டு உங்களுடைய உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இந்த வாழ்க்கைன்றது ஒரு மிக எளிதான வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷமிக்க வாழ்க்கையாக, மகிழ்வுமிக்க வாழ்க்கையாக நிச்சயமா இதை நம்ம கடந்துடலாங்க. கொண்டாட்டமாக இருக்க வேண்டுங்க. இந்த இடத்துல வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. எதுக்கு நாம இங்க சோகப்படணும், எதுக்கு வருத்தப்படணும்? பிரச்சனையாக பார்க்க வேண்டும். அந்த பிரச்சனையாக நாமவே மாறிவிடக்கூடாது. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன், அந்த 6வது அறிவுன்னு சொல்றாங்க பாருங்க, அது எந்த கோணத்தில் அதனை பார்த்து அதனை சரி செய்யலாம், எந்தெந்த மாதிரி சரி செய்யலான்ட்டு தான் நம்முடைய அறிவானது, நம்முடைய சிந்தனையானது அதற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சுவற்றில் சாய்ந்து உட்கார்வது, இல்லைன்னா போதை பழக்கங்களுக்கு அடிமையாவது, இதெல்லாம் இன்னைக்கு சமகாலத்தில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனையிலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்காக வேறு ஏதாவது பல விஷயங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சரணடைவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரணடைந்தால், மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கிருந்து கிளம்பல, இன்னும் மந்திராலயத்திலே தன்னுடைய மூச்சை அடக்கி ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்து யாருக்காக உட்கார்ந்து இருக்கிறார்? அந்த இடத்தில் பக்தர்கள் வருவார்கள், பக்தர்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள், கோடானு கோடி பக்தர்கள் இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களில் வியாபித்து இருக்கிறார்கள், எல்லா இடத்திலுமே இருக்காங்க. ஸோ என்னை நினைப்போர் உள்ளங்களிலெல்லாம் நான் இருந்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானேங்க அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரை நம்ம சரியான முறையில் அணுகுனா
நிச்சயம் கொடுப்பாருங்க, நிச்சயம் அருள் செய்வார். உங்களுக்கு அருள் செய்யாமல் அவர் யாருக்காக அருள் செய்ய போகிறார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவரை எவ்வாறு நாம் பிரார்த்திப்பது, எவ்வாறு அவரிடம் நம்முடைய வேண்டுதலை வைப்பது, எவ்வாறு அவருடைய அனுகிரகம் பெறுவது, பல்வேறு விதமான சூட்சமங்களை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். வெவ்வேறு விதமாக நோய் தீர்ப்பதற்கு ஒன்று, மனம் சந்தோஷமாக மகிழ்வாக இருப்பதற்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வை தவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பதிவில் பிரார்த்தனை மூலம், ஜபத்தின் மூலமாக நாம் முழுவதும் நம்முடைய ஆறான்றது நம்ம முழுவதுமாக ஒரு கவசம். குருராஜருடைய நாமம் நம்முடைய கவசமாக அமர்ந்து என்றும் நல்வினைகளை எவ்வாறு நமக்கு பெற்று தரும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.